ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய படம் ரொம்பவே வித்தியாசமா, அதுவும் பரபரப்புக்கு பஞ்சமில்லாத ஒரு ஹாரர் படத்தை கொண்டு வந்திருக்கேன். இப்படி ஒரு படத்தை இவ்வளவு நாளா மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டேன். அப்படி என்னப்பா அந்த கதை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த படத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவங்களோட மனைவியும் சேர்ந்துட்டு வெளியூருக்கு டிரான்ஸ்பர் ஆகி ஒரு இடத்துக்கு போறாங்க. ஒரு பங்களா. அந்த பங்களால பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான பழைய பொருள் ஒரு பெட்டி இருக்கு. அது சாதாரண பெட்டி இல்ல, இந்த டெபுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, யூதர்கள் பயன்படுத்தின ஒரு பெட்டி. அந்த பெட்டிக்குள்ள ஒரு ஆவி இருக்கு. அந்த பெட்டியை தெரியத்தனமா ஹீரோயின் துறக்க அதுக்குள்ள வந்த ஆவி இவங்களை பிடிச்சு என்னெல்லாம் செஞ்சது அப்படிங்கறதா இந்த படத்தோட கதை. கிளைமேக்ஸ்ல நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல விதமான ட்விஸ்டுகளோட சொல்லிருக்கக்கூடிய படம் தான், மிரள வச்ச படம் தான் எஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலையாள படத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல யூதர் மதத்தை சார்ந்த கடைசி ஆளுன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இங்க இறந்து போறாரு. அவரை பார்க்கறதுக்கான பெரிய பெரிய விஐபிஸ் எல்லாம் வராங்க. இவர் தான் ரொம்பவே பழமையான ஒரு ஆளுன்னு சொல்றாங்க. இப்படி எல்லாருமே அவங்களோட இறுதி அஞ்சலியை செலுத்திட்டு இருக்கும்போது தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதமான பெட்டி இருக்கு. அந்த பெட்டியில இருந்து ஏதோ ஒரு அமானுஷ்யமான விஷயம் இவங்களை வாட்ச் பண்ற மாதிரி தெரியுது. அதை ஒருத்தர் கெஸ் பண்ணி அங்கிருந்து கிளம்பி போறாரு. சோ இப்போ அப்படியே நைட் டைம் காமிக்கிறாங்க. அந்த பங்களா இருந்துச்சு இல்லையா, அந்த பங்களால இருக்கக்கூடிய பழைய பொருட்கள் எல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் இங்க காமிக்கிறாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, நைட் டைம் ஆகிடுச்சு. தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றான். அவன் பாத்தீங்கன்னா ஒரு போட் எடுத்து இப்பதான் வந்துட்டு இருக்கான். மழையும் ஒரு பக்கம் பேஞ்சிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன், சரக்கெல்லாம் ரெடி பண்ணிடான்னு சொல்லி இப்படி இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்க இங்க நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வெளியே இப்ப டிரான்ஸ்ஃபர் கொடுத்துறாங்க. அதனால எல்லா பொருளையும் எடுத்து வச்சிருக்காங்க. இப்ப தம் மனைவியை போயிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ பேரு ரஞ்சன், ஹீரோயின் பேரு பிரியா. பிரியாக்கு பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல நிறைய சொந்தங்கள் நிறைய பந்தங்கள்லாம் இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே லவ் மேரேஜ் தாண்டி பாத்தீங்கன்னா இவங்களோட வீட்டுல பிரியா வீட்டுல இது வரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது. அவ்வளவு ஒரு கோபமாவும் இருக்காங்க. நம்ம ஹீரோ பத்தி சொல்லணும்னா ஹீரோக்கு அப்பா அம்மா கிடையாது. அனாதையா வாழ்க்கைய வாழ்ந்துதான் இப்படி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்காரு. இப்ப நம்ம வெளியூருக்கு போறோம் இல்லையா, அங்கே ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம், செட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் டிரான்ஸ்பர் ஆயிட்டாரு. இந்த விஷயத்துல அப்படியே பேசிட்டு இன்னைக்கு நைட் ஒரு பார்ட்டி இருக்கு. அந்த பார்ட்டியை போயிட்டு சந்தோஷமா ஹாப்பியா கொண்டாடி முடிக்க இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த நைட் டைம்ல காமிச்சாங்களே ஒரு இடத்துல, அங்க இப்ப நமக்கு காமிக்கிறாங்க. அந்த வீட்டுல இருந்தக்கூடிய பழைய பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாச்சு, நல்ல விலைக்கு விற்கலாம் சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு அமானுஷ்யமான பெட்டி இருந்தது இல்லையா, அந்த பெட்டியை இங்க ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காரு. இது என்னடா ஒரு வித்தியாசமான பெட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு போன் அது மேல வச்சுட்டு இந்த நபர் பாத்தீங்கன்னா அந்த பெட்டியை ஓரளவுக்கு லைட்டா திருப்புறாரு. திருப்பின அடுத்த செகண்ட் இவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடியில பாத்தீங்கன்னா டமால் உடைஞ்சு விழுற சத்தம் கேக்குது. இதை பார்த்தோன்னே இவருக்கு ஏதோ பயமாகுது. இவரை சுத்தி ஏதோ ஒரு விஷயம், ஒரு அமானியமான விஷயம் சுத்திக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இதை எல்லாத்தையும் பார்த்து மிரண்டு போக கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா இவர் திரும்ப இவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஆவி இவரை போட்டு பயங்கரமா அடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த ஷட்டர் இருக்கு இல்லையா, அந்த ஷட்டர்ல உடையிற நிலைமைக்கு போகுது. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கத்துல அந்த மலையில பெஞ்சு போட்டை ஓடிட்டு வர காமிக்கிறாங்க. இந்த சீன் இங்கே முடிய அடுத்த சீனா பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நேற்று அந்த பொருள் எடுத்துட்டு வந்த நபரெல்லாம் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி பொருள் எல்லாம் எடுத்து எங்க வீட்டுல தான் வச்சுட்டு வந்தோம். இந்த இடத்துல எப்பயுமே நைட் டைம்ல தங்கறதுக்காக ஒரு செக்யூரிட்டி இருப்பான். அவன் தான் நேற்று இறந்து போன ஆளு. அந்த ஆள் இப்ப ஆல்மோஸ்ட் இறந்துட்டாரு. ஷட்டர் பாத்தீங்கன்னா உள் பக்கமா பூட்டி இருக்கு, சாவி அவங்கிட்ட தான் இருக்கு. இப்படி எல்லா பக்கமும் லாக்ல இருக்கும்போது யார் உள்ள போனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. ஷட்டரை உடைச்சிட்டு உள்ள போறாங்க. ஏகப்பட்ட பொருள் எல்லாம் உடைஞ்சு போயிருக்கு. அந்த பொருள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஃபாரன்சிக்காரங்க அப்படியே செக் பண்ணிட்டே இருக்காங்க. போலீஸ்காரங்க செக் பண்றாங்க. ரொம்பவே பாத்தீங்கன்னா கொடூரமான முறையில ஒரு பெட்டிக்குள்ள கையை காலெல்லாம் வேற திசையில கொலை பண்ணி போட்டுருக்காங்க. இதை பார்த்த போலீஸ்காருக்கு ஒரு நிமிஷம் ஆடி போறாரு. அங்க இருக்க ஒரு போன் கால் இருந்தது இல்லையா, அவரோட போன் அந்த பெட்டி மேலதான் இருக்கு. அந்த பெட்டியில இருந்து அந்த போலீஸ்காரர் போனை எடுத்து கடைசியை இவர் யார்கிட்ட பேசிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அந்த போட்டு ஓட்டிட்டு வந்தார் இல்லையா அவர்கிட்ட. சோ இப்போ உடனே அவரை கஸ்டடியில எடுக்கணும், அவரை விசாரிக்கணும் சொல்லிட்டு இப்படி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருக்கு. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ இப்ப புதுசா வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்காரு இல்லையா. இது பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி இப்ப புதுசா ஒரு ப்ராஜெக்ட்டை தயாரிக்க போறாங்களா. அதுல பாத்தீங்கன்னா நியூக்ளியர்ஸ் சொல்லிட்டு ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிளான்ட் இருக்கு. சவுத் இந்தியால நம்பர் 1 கம்பெனி இது. ஆனா கொஞ்சம் மிஸ் ஆனாலுமே கூட பிளாஸ்ட் ஆகி இந்த சிட்டியை ஒட்டுமொத்தமா தரமட்டமா ஆக்கக்கூடிய நியூக்ளியர்ஸ் பவர் பிளான்ட்ல இருந்து சில பொருட்களை மட்டும் வெளியேறதுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டீடைல் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பிளான்ட்டுக்கு போறதுன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த பிளான்ட்டோட ஒட்டுமொத்த கண்ட்ரோலுமே ஒரு நபருக்கு தான், அது நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. அந்த பிளான்ட்டுக்குள்ள போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ், ரெண்டாவது ஃபிங்கர் பிரிண்ட், மூணாவது பாத்தீங்கன்னா ஐடி கார்டு வைக்கணும், நாலாவது கார்டு ஸ்வைப் பண்ணணும், பாஸ்வேர்ட் இருக்கு, வாய்ஸ் பேசினா தான் அதுக்குள்ளே போக முடியும். இப்படின்னு ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா சின்னதா ஏதாவது ஆனா கூட பிளாஸ்ட் எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருந்தாலும் அதையும் தாண்டியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு டீடைலா நமக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சம்பந்தமே இல்லாம இருக்காது நினைக்காதீங்க. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கதையே இருக்கு. மெதுவா கேட்டுட்டு வாங்க. சோ இப்போ இந்த டீடைலா சொன்னதுக்கு அப்புறம் இங்க
பாத்தீங்கன்னா அந்த போலீஸ்காரர் அந்த கஸ்டடியில எடுத்த ஒரு நபரை பிடிச்சி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இறந்து போன நபர் நேத்து நைட்டு கடைசியா உங்ககிட்ட தான் பேசினாரு, என்னடா பேசினாரு, நீ ஏதாவது பண்ணி அப்படி சொல்லி கேட்டா, இல்ல சார் நாங்க வழக்கமா நைட் டைம் ஆனா சரக்கு எல்லாம் போடுவோம், கடைசியா எனக்கு போன் பண்ணாரு, நான் போய் பார்த்தேன் எல்லாமே லாக்ல இருந்தது, அவர் கிளம்பிட்டாருன்னு நினைச்சிட்டேன், அதனாலதான் நான் திரும்பி வந்துட்டேன், மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு ஒரு பக்கம் மிரண்டு போயிட்டு சொல்ல, இதே வந்துட்டு போலீஸ்காரங்க ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்க வந்திருக்க புதுசா ஒரு பங்களா இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பழமையான ஒரு வீடு, இருந்தாலும் இந்த வீட்டுல நிறைய பொருள், பழமையான பொருள்லாம் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு இடத்துல ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இவங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அப்படி வாக்கிங் போகும்போது பக்கத்து வீட்டுக்காரங்களா இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாய் இருக்கு. அந்த டாக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் எல்லாம் கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாமாக்காரர் இருக்காரு. அவர் வந்து ஃபாதரா இருக்காரு. அவர்கிட்ட தான் இவர் வந்து ரொம்ப நாளா வளர்ந்துருக்காரு. இப்போ வந்து போன இடம் எல்லாமே செட் ஆயிடுச்சாப்பா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எல்லாமே ஓகே தான், பிரியாக்கு வந்துட்டு ரொம்பவே எல்லா இடமும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே பேசிட்டு இருக்க. இப்ப பிரியாவை வந்துட்டு காமிக்கிறாங்க. வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பழைய பொருள்லாம் நம்ம பிரியாக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுல வந்துட்டு ஒரு பெட்டி எடுத்துட்டு வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறான். இது எந்த பெட்டின்னு பாத்தீங்கன்னா அந்த இளவு வீட்டுல இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த பெட்டி இங்க எடுத்துட்டு வந்திருக்கான். ஒருத்தர் செத்தாரு பாத்தீங்களா, அதுக்கு காரணமான பெட்டி எடுத்துட்டு வந்து கொடுத்திருக்கான். இந்த பெட்டியை பார்த்த உடனே நம்ம பிரியாக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது, ஏன்னா வித்தியாசமா இருக்கு. இப்ப நைட் டைம்ல வந்துட்டு காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சாவி இருக்கு. அந்த பெட்டி அந்த சாவிக்குள்ள நுழைக்கிறாங்க. அதுல இருக்க அந்த ஸ்டார் மாதிரி இருக்கிறத லைட்டா திருப்புறாங்க. திருப்பின அடுத்த செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்துட்டு நிறைய பொருள் எல்லாம் ஓபன் ஆகுது. ஒரு முடி, ஒரு சூனிய பொம்மை, தலைமுடி இப்படின்னு ஏகப்பட்டது இருக்குது. அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம் சுத்திட்டு இருக்க மாதிரி தெரியும். அடுத்த நிமிஷம் அந்த பெட்டிக்குள்ள இருந்து ஒரு லைட், அந்த வெளிச்சம் ஓபன் ஆகி உள்ள வருது. அடுத்த செகண்ட் நம்ம பிரியாவோட உடம்புல அந்த ஆவி ஏற அப்படியே அங்க இருக்க லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது, இருட்டாகுது, சூழ்ந்து போயிருக்கு. இந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வீடே ஒரு இருண்டு போய் கிடக்குது. உள்ள வந்து பாத்தீங்கன்னா பிரியா ரொம்ப நேரம் கூப்பிட்டு இருக்க, யாருமே வந்துட்டு காணோம். திடீர்னு பார்த்தா ஹீரோவோட கண்ணு முன்னாடி பிரியா. ஒரு நிமிஷம் நம்ம ஹீரோவை பயந்து போயிட்டாரு. என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்டா, கரண்ட் இப்ப ஆஃப் ஆயிடுச்சு, இப்பதான் வந்துச்சுன்னு சொன்ன அடுத்த செகண்ட் இப்ப லைட் வருது. நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஐடி கார்டு எல்லாம் கழட்டி வைக்கிறாரு. அந்த ஐடி கார்டு அப்படியே ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க. அப்படி என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கறது நமக்கு இப்ப காமிக்கல. பின்னாடி இதுக்கு பின்னாடி ஒரு ட்விஸ்ட் இருக்கு. சோ அப்படியே கட் பண்ணாக்கா இப்ப நம்ம ஹீரோ காலையில பேப்பர் எல்லாம் படிச்சிட்டு இருக்காரு. வேலைக்கார பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி குறுகுறுன்னு இருப்பா. அவ பாக்குறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா, பேய் பிடிச்ச மாதிரி. இவ வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க மும்பைல இருந்து இங்க கூட்டு வந்திருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ நார்மலா கிளம்பிட்டு இருக்க, வாக்கிங் எல்லாம் தனியா போயிட்டு வந்துட்டாரு. மனைவி வந்துட்டு எப்பயுமே கூட்டிட்டு போற பழக்கம் இருக்கு. இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப நேரம் அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வந்தாலும் இவங்களால கூட்டு போக முடியலையாம். அதனால நம்ம ஹீரோ சாரி கேட்டு போகிறாரு. ஆனா ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா எப்ப பாரு அந்த பெட்டி மேலே ஒரு கண்ணா இருக்காங்க. அந்த பெட்டியவே ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சு தெரியல. நம்ம ஹீரோவும் இப்ப கிளம்பி வேலைக்கு போயிட்டாரு. ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேசிங் எல்லாம் முடிச்சிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட எதிர்ச்சியா பார்த்ததால அவங்க கூட கார்ல வராங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனாக்கா கண்டிப்பா எங்க வீட்டுக்கு டின்னருக்கு வரணும்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்த்தா கதவு ஆல்மோஸ்ட் திறந்திருக்கு. என்னடா இதுன்னு பாத்தீங்கன்னா உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா கண்ணாடியில இவங்களோட கண்ணு இருக்கு இல்லையா, அதுல ரொம்பவே தூங்காம ஒரு மாதிரி கருவளையமா இருக்குது. அதை பார்த்து வந்து நம்ம ஹீரோயின் பயப்படுறாங்க. சரி ஏதாவது கிரீம் எடுத்து போடலாம்னு சொல்லிட்டு அந்த கிரீமை எடுத்து அப்படியே கண்ணாடியில பார்க்கும்போது கண்ணாடியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன உருவம் ஒண்ணு தெரியுது. அதை பார்த்து மிரண்டு போறாங்க, அலறி அடிக்கிறாங்க. அலறி அடிச்ச அடுத்த செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு கால் போகுது. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் அந்த பிளான்ட்டுக்குள்ள வந்துட்டு போயிட்டு இருக்காரு. போயிட்டு அடுத்த செகண்ட் வந்துட்டு ஹீரோயினை வீட்டுக்கு காமிக்கிறாங்க. வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எதுவே பார்த்து பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது ஹீரோ கூட வந்துட்டு இது நார்மலா சொல்றாங்க. இவ்வளவு பெரிய வீட்டுல நம்ம தனியா இருக்கும் இல்லையா, அதுவும் இல்லாம புதுசு இல்லையா, அதனால உனக்கு இப்படி எல்லாம் தோணி இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நைட் டைம்ல காமிக்கிறாங்க. ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா டம்முன்னு ஏதோ ஒரு மாதிரி சத்தம் கேக்குது. ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கு. ஹீரோ மட்டும் தனியா ஏஞ்சி போக மேல வந்துட்டு மாடியில ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம்ல இருந்து சத்தம் கேக்குது. பின்னாடி போய் பார்த்தா ஒரு வெள்ளை கலர்ல வந்து பாத்தீங்கன்னா துணி போட்டு மூடி இருக்கு. அந்த துணி அப்படியே மெதுவா பிடிச்சி இழுக்க அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி தான். சோ அதை பார்த்து நம்ம ஹீரோ கொஞ்சம் பயந்து போயிட்டாரு. அடுத்த செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடமே உடஞ்சி நம்ம ஹீரோ அங்கிருந்து கீழே விழுகிறாரு. காலு கொஞ்சம் பிராக்சர் ஆகுது. ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு பேயினே தெரியல, யாரோ ஒருத்தவங்க திருடுறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரரை வர வச்சிருக்காரு. ஆக்சுவலி இந்த போலீஸ்காரர் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சவங்க தான். எப்படின்னா இவங்க வந்துட்டு பண்ணக்கூடிய பிளான்ட் இருக்கு இல்லையா, அந்த கம்பெனில வந்துட்டு ஏகப்பட்ட போராட்டங்கள்லாம் நடக்கும். அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக பிரைவேட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணிருப்பாங்க. இவரோட பேரு சஃபீர். சோ இவர் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கண்டிப்பா ஒரு திருடனா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இருந்தாலும் நீங்க கொஞ்சம் சேஃபா இருங்க, கதவெல்லாம் லாக்ல தான் இருந்துச்சு சொல்லி கேட்டா எல்லா கதவுமே வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள லாக்ல தான் இருந்திருக்கு. அப்படின்னா வேற யாருமே வந்திருக்க முடியாது. மேல ஓட்ட பிரிச்ச மாதிரி எதுவும் தெரியலன்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் கொஞ்சம் சேஃப்டியா இருங்க, ஏதாவது ஒண்ணுனா கால் பண்ணுங்க சொல்லிட்டு கிளம்புறாரு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஃபாதர் அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா கிளம்பி வந்திருக்காரு. கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பிரியா வீட்ல இருந்து இது வரைக்கும் யாருமே வரல. சோ அதனால ஒரு ஃபாதராவது வந்து பாத்துட்டு போலாம்னு சொல்லிட்டு தான் இங்க வந்திருக்காங்க. நடக்கிற விஷயங்கள்லாம் வந்துட்டு அப்படியே ஃபாதர் கிட்ட சொல்ல, சரி வா போலாம், நீயுமே இப்படி எல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் அப்படியே வந்துகிட்டு இருக்க. இன்னொரு பக்கத்துல வீட்டுக்குள்ள காமிக்கிறாங்க. பிரியா வந்துட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு ஏதாவது ஒரு நல்ல கலெக்ஷனா எடுத்து போடலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது
அந்த துணி எடுக்கிற அந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு உருவம் தெரியுது. அது ஒரு பெண்ணோட முகம், அது கருகின முகம். அதை பார்த்து இந்த பொண்ணு மிரண்டி அடிச்சுட்டு ஓட எல்லா பொருளுமே கீழே கொட்டிட்டு போகுது. இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஃபாதர் வந்துட்டு சாதாரணமா எடை போடக்கூடாது. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சில மாந்திரிக வித்தைகள்லாம் கொஞ்சம் லைட்டா தெரியும். இவர் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வரும்போது இந்த வீடு சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு ஏதோ மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். மாடியில வந்துட்டு நம்ம பிரியா இருக்காங்கன்னா சொல்லிட்டு பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே போறாங்க. நீ முன்னாடி போனா பின்னாடியே வரேன்னு சொல்லிட்டு ஃபாதர் அப்படியே இந்த வீட்டெல்லாம் பார்த்துட்டே வராரு. மாடியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரியா மயக்கம் போட்டு விழுந்திருக்கு. அடுத்த நிமிஷம் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிட்டு செக்அப் எல்லாம் இது வந்துட்டு ஒரு நார்மல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ஒரு பொட்டியை பாக்குறாரு ஃபாதர். இந்த பொட்டி எங்க இருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு சொல்லி கேட்டவுடனே இது இந்த பொட்டி இந்த இடத்துல இருந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாம் சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண பெட்டியே கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெபுக் பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களாம். டெபுக் பாக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா யூதர்கள் பயன்படுத்தப்பட்ட ஒரு பெட்டி. இந்த பெட்டி சாதாரண பெட்டி கிடையாது. தன்னோட ஆசைகள் நிறைவேறாம யாரையாவது பழி வாங்கணும்ன்ற ஒரு நோக்குக்காக சில உயிரோடு இருக்கக்கூடிய மனுஷங்களை கொண்டு அதனோட ஆவி அந்த பெட்டிக்குள்ள அடைச்சு அது மூலமா தன்னோட வெறிய தன்னோட பகையை தீர்த்துக்கக்கூடிய ஒரு ஆத்மாவை பயன்படுத்தக்கூடிய ஒரு பெட்டி தான் இந்த டெபுக் பாக்ஸ். இந்த பாக்ஸுக்குள்ள ஏதாவது கண்டிப்பா ஒரு ஆவி இருந்திருக்கும். இந்த ஆவி தான் நம்ம பிரியாவோட உடம்புல ஏறி இருந்திருக்கலாம். அதனால கூட இதெல்லாம் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி எல்லாம் பேச, இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா கேட்கணும் அப்படின்னாக்கா யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபாதருக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா யூதர் மதத்தை சார்ந்த ஒருத்தவர். அவரை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு இடத்துக்கு போய் பாக்குறாங்க. சோ நம்ம ஹீரோ வந்துட்டு மட்டும்தான் போறாரு லீவு கேட்டு. அந்த இடத்துல போயிட்டு பார்க்கும்போது அவர் இந்த பெட்டிக்கான எக்ஸ்பிளைன்லாம் பண்றாரு. பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு விஷயத்தை சொல்றாரு. அதுக்குள்ள இருக்கிற ஆவி ஒரு நபர் மேல ஏறுது அப்படின்னாக்கா சாதாரணமா ஏறாது. மென்டலி அன்ஸ்டேபிளா இருக்கக்கூடிய ஒரு நபரால மட்டும்தான் அந்த ஆவி வந்துட்டு ஏத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம பிரியா வந்துட்டு எல்லா விதத்திலுமே சரியா தான் இருக்காங்க. அப்புறம் எப்படி இதெல்லாம் நடந்துச்சு சொல்லிட்டு இவர் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ல நம்ம ஹீரோ நின்னுட்டு இருக்கும்போது அதே இடத்துல இந்த யூதரோட பையன் ஒருத்தர் இருக்கான் மார்க்கஸ். அவனும் வந்து நின்று கேட்டுட்டு தான் இருக்கான். சோ அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால். அந்த ஃபோன் கால் யார் பண்ணிருக்கான்னு பார்த்தா பிரியா தான் கால் பண்ணிருக்காங்க. அட்டன் பண்ணனும் உனக்கு ஒரு குட் நியூஸ், நீ நானும் அப்பா அம்மாவை போறோம், நமக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொன்னோன்னே ஆல்மோஸ்ட் நம்ம பிரியா வந்துட்டு இப்ப பிரெக்னன்ட்டா இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் சொன்ன உடனே தூரத்துல இதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்க நம்ம ஹீரோ அந்த யூதரோட பையன் மார்க்கஸ் கிட்ட நான் அப்பாவாக போறேன், என் வைஃப் இப்ப கன்சீவா இருக்காங்கன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் நடந்து போயிட்டு இருந்த அந்த வயசான யூதர் இருக்கார் இல்லையா, டக்குன்னு அப்படியே ஸ்டாப் ஆகுறாரு. திரும்பி பார்த்தோன்னே அந்த ஆவியால ஆக்கிரமிச்சது வேற யாருமே கிடையாது, உன்னோட பிறக்க போற குழந்தை தான் அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு ஒரு நிமிஷம் ஆடி போகுது. என்னடா இது இப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லி இவருக்கு மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. பிரியாவை வந்துட்டு இப்ப வீட்டுல வந்து பாக்குறாரு. பிரியா ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோவால சந்தோஷமாவே இருக்க முடியல. ஏன்னா வயித்துல வர்றது குழந்தை கிடையாது, பேய் அப்படின்னு சொன்னோன்னே எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அந்த பேய் தான் ஆக்கிரமிச்சிருக்கான். அதாவது மனநல பாதிக்கப்பட்டிருக்கணும், அப்படி இல்லைன்னா மென்டலி அன்ஸ்டேபிளா இருந்திருக்கணும். இப்ப வளர்ற ஒரு உயிர் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன தெரியும்? எதுவுமே தெரியாது இல்லையா. அதனால வந்து அந்த பேய் தான் ஆக்கிரமிச்சிருக்கு. பிறக்க போற குழந்தைனாலதான் உனக்கு எல்லாமே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை சொல்லணும்னே ஃபாதர் கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ இதை பத்தி எல்லாம் பேசும்போது இப்ப இதுக்கு என்ன வழி, அவர்கிட்ட போயிட்டு ஏதாவது கேட்போமான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் அவரை போய் பார்க்கலான்னு பார்த்தா மனுஷன் இறந்து போயிட்டாரு. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி மண்டே பிச்சிட்டு இருக்க. இப்ப நம்ம ஹீரோக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த யூதரோட பையன் மார்க்கஸ். சோ மார்க்கஸ்ட போயிட்டு கேட்டா மார்க்கஸ் வந்து இப்ப என்னால எதுவும் பண்ண முடியாது, எல்லாமே எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் சேஃப்டியா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது கூட ஹீரோ வந்துட்டு ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாரு. என்னோட குழந்தையே எனக்கு வேண்டானாலும் பரவாயில்ல, பிரியாவோட உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறமும் அது நம்ம இப்ப எதுவும் சொல்ல முடியாது, தற்போதைக்கு இந்த செயினை மட்டும் வச்சுக்கன்னு சொல்லி கையில வந்துட்டு ஒரு செயினை கொடுக்குறாரு. இது சாதாரணமான செயின் கிடையாது, கண்டிப்பா வந்துட்டு அந்த ஆன்மா கிட்ட இருந்து உங்களை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை எடுத்துட்டு போய் வீட்டுல வைக்கிறாரு. நைட் டைம்ல தூங்கும் போது எந்த கண்ணாடி இருந்தாலும் அந்த கண்ணாடியில நீ மறைச்சு வைக்கணும், அந்த ஆன்மா கண்ணாடி மூலமா கொஞ்சம் அதனோட பவர் அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னோடனே வீட்டுல இருக்க எல்லா கண்ணாடியுமே வந்துட்டு நம்ம ஹீரோ மறைக்கிறாரு, மூடுறாரு. ஆனால் நைட் தூங்கும் போது கூட அவருக்கு நிம்மதியான தூக்கம் இல்ல. தன்னோட ஃபாதர் கிட்ட வந்துட்டு எல்லாத்தையும் சொல்றாரு. இப்ப நைட் டைம்ல வந்துட்டு காத்தீங்கன்னா தான் தூங்கிட்டு இருக்க பெட்ரூம்ல அந்த கட்டில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடி உடையுது. பக்கத்துல பார்த்தா தன்னோட மனைவியை காணோம். எங்க போயிட்டா என்ன ஆனான்னு தெரியாம அப்படியே வெளியே வர வேலைக்காரி பொண்ணு டிவி பார்த்துட்டு தூங்கிட்டு இருக்கான். அவகிட்ட கேட்டாலும் எதுவுமே தெரியல. திடீர்னு பார்த்தா மாடியில தான் இருக்கான். இப்பதான் நம்ம ஹீரோக்கு உயிரே வருது. இப்ப அந்த யூதர் இருக்கார் இல்லையா, அவரு எல்லா வேலையிலும் அவங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செஞ்சுட்டு இருக்க. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. பிரியா தான் வயித்துல வளர குழந்தை எப்படா வெளியே வரும், சந்தோஷமா இந்த வாழ்க்கையை வாழலாம், தான் பிரிஞ்சு போன அப்பா அம்மா திரும்ப இதனால நம்ம கூட வந்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்கா. அடுத்த நாள் காலையில வாக்கிங் போறாங்க. அந்த வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு நாய் இருக்கு. அந்த நாய் வழக்கமா பார்த்தா நம்ம
நம்ம ஹீரோயின் பார்த்தா விளையாடும். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வழக்கத்துக்கு மாறா அந்த நாய் நம்ம ஹீரோயினை பார்த்து பயங்கரமா குலைக்குது. அவங்களே என்னடா இதுன்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு வந்து புரியுது, கண்டிப்பா இது ஆன்மாவை பார்த்துதான் இந்த மாதிரி குலைக்குதுன்னு சொல்லிட்டு தூரத்துல போகும்போது நம்ம ஹீரோயின் அதை பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நைட் டைம்ல காமிக்கிறாங்க. நைட் டைம்ல திடீர்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினை வந்து காணாம. நைட் டைம்ல அங்க எங்க தேடிட்டே போறாரு. வேலைக்காரிட்ட கேட்டாலும் வழக்கம் போலதான் தெரியலன்னு சொல்றான். தூரத்துல போய் வெளியே பார்த்தா கேட் எல்லாம் திறந்திருக்கு. நம்ம ஹீரோக்கு பயமாயிடுச்சு. கன்சீவா இருக்கா, எங்க போனான்னு தெரியாம ரோட்ல திரிஞ்சிட்டு போக தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் செவருக்கு பக்கத்து வீட்டு அந்த செவத்து மேல ஏறிக்கிட்டு கையில ஏதோ ரத்த கரையோட ஒரு பேக தூக்கிட்டு போறான். அதை பார்த்து அங்கிருந்து குதிச்சு நடக்க ஆரம்பிக்க ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. எங்க போனா என்ன ஆனா அப்படிங்கறதே தெரியல. கையில மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரத்த சொட்டு சொட்ட ஏதோ ஒன்று எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். அவளோட கால்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொலுசு தான் இருக்கு. ஒரு கொலுசை காணாம நம்ம ஹீரோ போயிட்டே இருக்காரு. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அவன் நிக்கிறான். இன்னொரு பக்கத்துல ஒரு ஷூ போட்ட ஒரு நபர் யாரோ வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம மார்க்கஸ் ஹீரோவை தேடி வந்திருக்காரு. இப்ப அவங்க மனைவியை பார்த்த உடனே அப்படியே மிரண்டு போக அவளோட நெத்தில கைய வைக்க அப்படியே அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுகிறான். என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாம ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இப்போ ஓரளவுக்கு ஓகே தான், கொஞ்சம் இருந்தாலும் கவனமா பாத்துக்கன்னு டாக்டர் சொல்ல ஹீரோக்கு என்ன பண்றது என்ன செய்யறது ஒண்ணுமே புரியாம தவிச்சுக்கிட்டு இருக்க மார்க்கஸ் இப்ப வீட்டுல தான் இருக்காரு. நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாரு. மார்க்கஸோட அப்பா இருக்காரு இல்லையா யூதர், அவர் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி ஒரு விஷயத்தை பத்தி பேசுவாராம். அவருக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாராம் ஜோஸ்பான் சொல்லிட்டு. சோ அவரை போயிட்டு பார்க்கணும், அவர் சேர்ந்த மங்கலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இங்க இருந்து ஒரு 1.5 மணி நேரம் டிராவல் போகும்போது உன்னோட ஆபீஸையும் பார்த்துட்டு போலான்னு சொல்லிட்டு இங்க இருக்க மார்க்கஸ் கேட்க நம்ம ஹீரோ அதை வேண்டாம் வெறுப்பா ஏத்துக்கிறாரு. ஏன்னா பிசினஸ் சீக்ரெட் நிறைய இருக்கு இல்லையா. சோ இங்க தூரத்துல இருந்து தான் பார்த்துட்டு இருக்காரு மார்க்கஸ். நம்ம ஹீரோ போறது எவ்வளவு வந்துட்டு பர்ஃபெக்ட்டான செக்யூரிட்டிஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அப்படியே பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம மார்க்கஸோட அப்பாவோட ஃப்ரெண்டை இப்போ ஒரு வழியா பார்த்துட்டாங்க. இவரு வந்து பாத்தீங்கன்னா யூத மதத்தை சேர்ந்தவர் தான். கடைசி ஆளு. நிறைய பேர் இவரோட காலகட்டங்கள்ல நிறைய பேருக்கு பணத்தெல்லாம் கொடுத்து நீங்க வந்துட்டு இஸ்ரேலுக்கே போனவங்க நிறைய பேர். ஆனா இவரால் வந்துட்டு போக முடியல. காரணம் என்ன பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்காரு. அந்த பொண்ணு வீட்டுல ஒத்துக்கல. அதனால இவர் கூட்டிட்டு ஓடி வந்துட்டாரு. மதத்தை தாண்டி காதல் தானே முக்கியம் சொல்லிட்டு வந்திருக்காரு மனுஷன். சோ அதுக்கப்புறம் இவர் அப்படியே வாழ்ந்திருக்காரு. கடைசி வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு அப்பவே யூத மதத்துல ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருக்காரு. அதான் மார்க்கஸோட அப்பா. அவர் அடிக்கடி மார்க்கஸ்ட இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. யூத மதத்தை பத்தி ரகசியங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு புக்கா எழுதியிருக்காங்க. அந்த புக்கை வெளியே வர்றதுக்குள்ள அவ்வளவு பிரச்சனைகள். ஏன்னா யூத மதத்தை சார்ந்த ரகசியங்கள் யாருக்கும் வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக அந்த புக்கை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பப்ளிஷ் பண்ணாமலே விட்டுட்டாங்களாம். அந்த புக்கோட ஒரு காப்பி இவர்கிட்ட இருக்கு. அது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டெல்லாம் தேடி எடுக்க ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா அந்த புக்கு கிடைக்குது. அந்த புக்ல தான் யூத மதத்தை சார்ந்த ஒரு சில முக்கியமான குறிப்புகள்லாம் இருக்கு. கடைசியா சேர்ந்த யூத மதத்தவரும் இறந்து போனார் இல்லையா, அவரு எழுதின புக்கா இது. சோ இப்போ அந்த புக்கை நம்ம மார்க்கஸும் ஹீரோவும் எடுத்துக்கிட்டு காருக்கு கொஞ்சம் தூரமா போயிட்டு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த புக்ல தான் A to Z எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை ஓபன் பண்ணி பார்த்தா ஆபிரகாம் எஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான காதல் கதையை பத்தி ஆரம்பிக்குது. என்னெல்லாம் நடக்க போகுது, என்னென்ன ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இனிமே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். 1941 காலகட்டங்கள்ல ஆபிரகாம் எஸ்ரான்னு சொல்லிட்டு யூத மதத்தை சார்ந்த ஒரு பையன் இருக்கான். இவங்களோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டை சார்ந்தவங்க தான். இருந்தாலும் இங்க கொச்சின்ல வந்துட்டு அப்படியே சின்னதா ஏலக்காய் பிசினஸ் இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்ப நல்லா வியாபாரம் எல்லாம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த சந்தையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருக்கா, கிறிஸ்டின் பொண்ணு. அவளோட பேரு ரோஷி. சோ இவங்க 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயம் வேற யாருக்குமே தெரியாது. சந்திக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தனிமையில தான் சந்திப்பாரு. வாரத்துக்கு ஒரு தடவை தான் ஊருக்கு வருவாரு. மிச்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அப்பாவோட பிசினஸுக்காக வெளியூர் போறது இப்படின்னு சொல்லிட்டு வழக்கமா வச்சிருக்காரு. இப்படி இடப்பட்ட நாள்ல ஒரே ஒரு டைம் மட்டும் தான், இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் இவரால வர முடியும். அன்னைக்கு வந்துட்டு தன்னோட அம்மா தன்னோட தங்கச்சி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட குடும்பத்தோட சுத்துறது வழக்கம். இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறது ஒரு இடம் இருக்கு, ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்துல வந்துட்டு மீட் பண்ணிக்குவாங்க. இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை வந்துட்டு ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்கான் இந்த பொண்ணு ரோஷிக்கு. என்ன கிஃப்ட் அப்படின்னா இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகும்போது யூத மதத்தை சார்ந்த பொண்ணுங்க எந்த மாதிரியான ட்ரெஸ் போடுவாங்களோ அந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ் கொடுத்திருக்காங்க. சோ அந்த பொண்ணு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நான் போயிட்டு வரும்போது கண்டிப்பா இந்த விஷயத்தை எப்படியாவது எங்க அப்பா கிட்ட சொல்லி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படியே போயிட்டு இருக்கு. இருந்தாலும் இது அப்படியே ரொம்ப காலங்கள் போக இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்க இவங்க 2 பேர் இருக்கக்கூடிய பிசினஸுக்காக ஒரு படகு இருக்கு இல்லையா, அந்த படகுல போயிட்டு இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்து தப்பு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவளோட வயிற்றுல அந்த குழந்தை வளர ஆரம்பிச்சிருச்சு. தன்னோட வயிற்றுல வளர குழந்தைக்கான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆபிரகாம் எஸ்ரா தான். இந்த விஷயம் வேற யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் ஆபிரகாமை பார்த்து இந்த மாதிரி என் வயிற்றுல குழந்தை வளருது, உடனடியாக உங்க அப்பா கிட்ட சொல்லி நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி இந்த பொண்ணு ரொம்ப வற்புறுத்தி இருக்கிறான். இந்த தடவை போகும்போது கண்டிப்பா எங்க அப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு அவனும் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போறான். சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போனவன் அவங்க அப்பா கிட்டே போயிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல அவங்க அப்பா
அப்பா பயங்கரமா கடுப்பாகிறான். நம்மளா யாரு? வருங்கால நாட்டையே ஆளக்கூடிய ஒரு நபர், நம்மள யூதர் மதத்தை சேர்ந்தவங்க, இதெல்லாம் தப்பு, உன் மனசுல வச்சுக்கோ, இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் பிடிக்காது அப்படின்னு இந்த மாதிரிலாம் ஒரு மனுஷன் பேசிட்டு இருக்காரு. பிசினஸ்ல எந்த அளவுக்கு இவர் டாப்ல போறாரு. ஆபிரகானோட அப்பா இருக்கார் இல்லையா, அதே மாதிரி மந்திர தந்திரங்களையும் கை தேர்ந்தவர். இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஆபிரகான் ரோஷியை வந்துட்டு மறக்கிறதுக்காக ட்ரை பண்றான். அழுகுறான், புலம்புறான். ஆனா அவனால முடியல. இதெல்லாம் ஒரு பக்கத்துல இருக்க வழக்கமா ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வருவான். ஆனா இனிமே வர நாட்கள் வந்துட்டு அவன் வரவே இல்லை. ரோஷி வந்துட்டு நிறைய தடவை பார்த்திருக்கான் ஆபிரகான் வருவானான்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பையன் வரவே இல்லை. இவளோட வயித்துல குழந்தை வளர்ந்துகிட்டே போகுது இல்லையா. ஒரு நாள் வயித்தை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட அம்மா பார்க்க யாரு இதுக்கு காரணம் உண்மையை சொல்லுன்னு சொன்னா அவங்க அப்பா வந்துட்டு கேக்குறாங்க. ஆனா அந்த பொண்ணு உண்மையே சொல்லவே இல்லை. அவங்க அம்மா கோவப்பட்டு அந்த பொண்ணு ஒரு ரூம்ல போட்டு தண்ணி சாப்பாடு இல்லாம பல மாசத்துக்கு அப்படியே வச்சிருக்காங்க. இருந்தாலும் அவளோட வயித்துல வளர குழந்தை மட்டும் வயிறு பெருசாகிட்டே போக ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு அவனோட காதலன் கிட்ட இருந்து ஒரு கடிதாசி ஒன்று வருது. அது வந்து படகு ஓட்டுறாரு பாத்தீங்களா, அவர் மூலமா நம்ம ஏஸ்ரா வந்துட்டு கொடுத்திருக்கான், தன்னோட காதலன் கொடுத்திருக்கான். அந்த லெட்டர்ல வந்துட்டு நீ நானும் காதலிச்சோம், கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்மளோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழலாம்னு ஆசைப்பட்டோம். ஆனா இது எதுவுமே கொடுத்து வைக்கல, நீ என்ன மறந்துரு ரோஷின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ல எழுதுனத பார்த்து இந்த பொண்ணு ரொம்ப கதறி அழுக ஆரம்பிச்சிருக்கான். என்னைக்காவது ஒரு நாள் தன்னோட காதலன் வருவா, தான் குழந்தையோட சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழலாம்னு சொல்லி ஆசைப்பட்ட ரோஷிக்கு காத்திருந்தது ஏமாற்றம் மட்டும்தான். இந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாத ரோஷி அதே இவங்க சந்திக்கக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா, தான் காதலன் தனக்காக ஆசையை கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த ஆலமரத்துல தூக்கு மாட்டி இறந்து போறாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா அவங்க அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சு போச்சு. அந்த வீட்டுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் இருந்தது, கடிதாசி. அந்த லெட்டர் அவர் கையில கிடைச்சது. இந்த படகு ஓட்டுற நபரும் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஆபிரகாம் ஏஸ்ரா தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். அதே மாதிரி ஆபிரகாம் ஏஸ்ரா அவங்க அம்மாக்கு வந்துட்டு பயங்கரமா உடம்பு முடியல, அவங்கள பாக்குறதாக கண்டிப்பா அவங்க வருவான். வர அப்பா அவனை பிடிச்சிருன்னு சொல்லி இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா ரொம்ப நாள் வரவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் நைட்டோட நைட்டா வர ஊர் மக்கள் எல்லாருமே அவங்க அப்பாவோட சேர்த்து பிடிக்கிறாங்க. ஓ பையன் தப்பு பண்ணிட்டான், அவனை மட்டும் விடு, அவங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும்னு சொல்லி கேட்டா அவங்க அப்பா வந்துட்டு பயங்கரமா சண்டைக்கு வரான். ஏதோ பசங்க சின்ன சிறுசுங்க தப்பு பண்ணிடுச்சு, இதை வந்துட்டு பெருசா எதுவும் பண்ணாத, இத்தனை பேர் வந்திருக்காங்க சொல்லி தைரியமா பேசுறேடா, என் முன்னாடி நீ எல்லாம் வந்து இப்படி எல்லாம் நிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவப்பட இவன் மேல விட்டு வண்டி ஏத்துறா அப்படின்னு சொல்ல அந்த ஆபிரகாம் பாத்தீங்கன்னா வண்டியை விட்டு ஏத்த இது எல்லாத்தையும் பார்த்த ஊர் மக்களுக்கு பயங்கர கடுப்பாயி அவனை அடிக்கவே ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு பக்கம் அவங்க அப்பங்காரை தடுத்தாலும் ஊர் மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவனை அடிக்க அவன் தலையில பலத்த அடிப்பட்டு அங்கே விழுந்து கிடக்குறான். அதுக்கப்புறம் எல்லாரும் ஊர் மக்கள் ஓடினதுக்கு அப்புறம் அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹாஸ்பிட்டல செக் பண்ணி பார்த்ததுல அவனுக்கு தலையில பலமா அடிப்பட்டதால மூளை சாவு ஏற்பட்டுருச்சு. அதனால தான் அப்பாக்கார இதை தாங்கிக்க முடியாம கதறி அழுகிறாரு. தான் பையனை எவ்வளவு ஆசையா வளர்த்தாரு, ஒரே பையன், ஆனா இப்படி ஆயிடுச்சு. அவன் இறக்கவும் இல்ல, உயிரோடவும் இல்லாம ரெண்டாம் கட்டமா கிடக்குறான்ல. மூளை சாவு அடைஞ்ச ஒரு நபர் பாத்தீங்கன்னா கோமா ரேஞ்சுக்கு தான் இருக்கிறான். அடுத்து அப்பங்கார நம்புற ஒரே விஷயம் அவனோட மாந்திரிக தந்திரங்கள் தான். யூத மதத்தை சார்ந்த அந்த மந்திரத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டான். அதாவது தான் பையனை வந்துட்டு நரபலி கொடுக்கிற மாதிரி அவன் உடம்புக்கு எதிராக ஒரு கட்டையை மட்டும் உருவாக்கி இவனோட உடம்ப சாகடிச்சு இவனோட ஆத்மா தான் மந்திரத்து மூலமா டெபுக் பாக்ஸுக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கு. அடைக்கப்பட்ட அந்த ஆன்மா என்னைக்காவது வெளிவரும் இல்லையா, அந்த நாள் பாத்தீங்கன்னா இந்த ஊரே அழிஞ்சு போகும் அப்படிங்கிற மாதிரி இந்த சம்பிரதாயங்கள்லாம் சொல்லி அந்த பெட்டிக்குள்ள அந்த ஆன்மாவை அடைக்க ஆரம்பிச்சிருக்காரு. இவரோட வம்சம் என்னைக்கு அழியுதோ அன்னைக்கு அந்த ஆத்மா அதுல இருந்து வெளியே வந்ததுன்னா கண்டிப்பா அந்த ஊரே அழிஞ்சு போகும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரியான ஒரு செட்டப் பட்டு வச்சிருக்காரு. அந்த ஆன்மாவை அந்த பெட்டிக்குள்ள போகுது. அவனோட ரத்தம், அவனோட தலைமுடி, அந்த பெண்ணுக்கு பிடிச்ச அந்த உடல், இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த பெட்டிக்குள்ள போட்டு ஒரு இடத்துல தனியா வச்சுட்டுதாவும் இன்னொரு பக்கத்துல அவனோட உடம்பு இருக்கு இல்லையா, அந்த உடம்பு கல்ல கட்டி நடு கடல்ல தூக்கி போட்டாரு. ஏன்னா அந்த உடம்ப புதைக்க கூடாது, புதைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த பவர் எதுவுமே வேலை செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டை மாதிரி ஒன்னு ரெடி பண்ணி ஊர் மக்களை நம்ப வச்சுட்டு அதை ஒரு இடத்துல புதைச்சிட்டு இந்த புக்கை மட்டும் இதெல்லாம் எழுதிட்டு தான் கடைசியா இறந்து போயிருக்காரு. இதுதான் காரணம். இப்ப இதை தடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரே வழிதான் இருக்குது. யூதர்கள் வழக்கங்கள் படி அவனுக்கு செய்ய வேண்டிய அந்த டுபுக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு அவனுக்கு இறுதி மஞ்சள் எல்லாம் செலுத்தினதுக்கு அப்புறம் அந்த ஆத்மா அந்த பெட்டிக்குள்ள திரும்ப போகும். அப்படி அந்த ஆத்மா திரும்ப போச்சுனாக்கா அந்த பெட்டி எடுத்துட்டு போயிட்டு திரும்ப எந்த இடத்துல அவனை தூக்கி போட்டவங்கள கடல்ல அதே இடத்துல கடல்ல அவனை போடணும். இதுதான் வந்துட்டு நடக்கும். ஆனா அது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. யார் உடம்புல இருக்கோ அந்த உடம்பு அவங்களுக்கு ஒத்துழைக்கணும். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோவால இதெல்லாம் முடியுமான்னு சொல்லிட்டு ரொம்ப டவுட்டா இருக்கு. ஏன்னா மனைவி வேற ஒரு பக்கம் கன்சீவா இருக்காங்க, குழந்தை வந்துட்டு நல்லா இருக்குது. இப்ப அந்த குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த பூஜை பண்ணும்போது வயிற்றுல வளர குழந்தை தான் அந்த ஆன்மா. பெண் அப்படின்னாக்கா கண்டிப்பா வந்துட்டு இந்த ஆன்மா இவளோட உடம்புக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம்
திருமணம் பண்ணிக்கலாம், இல்ல ஒரு ஆண் குழந்தையா இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அது வேற யார் மேலேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு ஒரு ஐதீகமா பேசப்படுது. இப்ப அந்த போலீஸ்காரர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வராரு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பக்கத்து வீட்டுல வந்துட்டு அந்த நாய் இருந்தது இல்லையா, அது இறந்து போச்சு. அந்த இடத்துல ஒரு கொலுசு கிடைச்சிருக்கு, அது நம்ம ஹீரோயினோட கொலுசு தான். சோ அதை மோப்பம் பிடிச்சி எடுத்துட்டு வந்திருக்காரு. அன்னைக்கு அந்த பொண்ணு ஒரு பை நிறைய ரத்த சொட்ட சொட்ட எடுத்துட்டு போனா இல்லையா, அது வந்துட்டு அந்த நாயோட தலை தான். பிளாஷ்பேக்லாம் முடிஞ்சுதான் இப்ப வீட்டுல காமிக்கிறாங்க. இப்ப அந்த பொட்டி வந்துட்டு வீட்டுல இருக்கிறத பார்த்து அந்த போலீஸ்காரருக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுது. ஏன்னா வந்துட்டு அந்த பழைய பொருட்கள் வித்த இடத்துல இதே பொட்டியை பார்த்திருப்பாரு. அந்த பொட்டி எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது நடந்த கதைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த கதைகளை கேட்டு என்ன பண்றதுன்னு சொல்லி போலீஸ்காரனுக்கு ஒண்ணும் முடியல. இப்ப பக்கத்து ஊர்ல ஒரு பூஜை நடக்குது. அந்த பூஜைக்கு தான் மாமியார்காரங்க வந்திருக்காங்க. பொண்ணை கூப்பிட்டு போயிட்டு அந்த பூஜையெல்லாம் அட்டன் பண்ணிட்டு ரிட்டர்ன் வராங்க. போலீஸ்காரங்க என்னால முடிஞ்ச சப்போர்ட்டை நான் பண்றேன்னு சொல்லும்போது இன்னொரு பக்கத்துல நம்ம மார்க்கஸ், நம்ம படிச்ச புக்ல இருக்க விஷயம் உண்மைனா அவனை புதைச்ச இடத்துல அந்த இடம் மரக்கட்டையா தான் இருக்கணும், அவன் உடல் அங்க இருக்கக்கூடாது, எலும்பு கூட இருக்கக்கூடாது, அப்ப நான் இதை நம்பி நம்ம எதை இருந்தாலும் செய்யலாம் சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. போலீஸ்கார பவரை யூஸ் பண்ணி அந்த இடத்துல போயிட்டு அந்த சமாதி உடைச்சு பார்த்தா இவங்க நினைச்ச மாதிரி அதுக்குள்ள ஒரு மரக்கட்டை தான் இருக்கு. அப்படின்னு அந்த புக்ல படிச்ச எல்லா கதைகளுமே உண்மை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்ப நேரா வீட்டுக்கு போறாங்க. அதே மாதிரி இந்த பக்கத்துல நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு மொட்டை மாடியில போயிட்டு ஏதோ ஒரு மாதிரி ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இங்க இருக்கவங்க எல்லாருமே அடிச்சு பிடிச்சிட்டு போறாங்க. ஹீரோ பயந்து போக அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் நிக்கிறாங்க. ஹீரோயின் ஒரு மாதிரி பேய் பிடிச்சு நிக்க, பிரியா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கூப்பிடுறாரு. அடுத்த நிமிஷம் போலீஸ்காரர் இதுக்கு மேல தாமதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவோட தலையில ஒரே அடி. அடுத்த நிமிஷம் பார்த்தா ஹீரோவை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. என்னடா நடக்குது இங்க, என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸா இருக்கு இல்லையா. ஆக்சுவலி ஹீரோவை இங்க கட்டி போட்டதுக்கு அப்புறம் ஹீரோ கேக்குறாரு, என்ன எதுக்கடா கட்டி போட்டு வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டா இங்கதான் படத்தோட ஒரு பயங்கரமான ட்விஸ்ட ஓபன் பண்றாங்க. ஆக்சுவலி நம்ம மார்க்கஸ் வந்துட்டு அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இறுதி அஞ்சலி இறுதி சடங்குகள்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை தேடி வந்திருப்பாரு. அன்னைக்கு இந்த பொண்ணு ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவ உடம்புல தான் அன்னைக்கு பேய் பிடிச்சிருந்து அந்த கவர் தூக்கிட்டு போயிட்டு இருந்திருப்பா. அப்படி அந்த கவர் தூக்கிட்டு போனோடனே இவரோட கண்ட்ரோலுக்கு கூட்டு வந்த அடுத்த நிமிஷம் அவகிட்ட நீ யாருன்னு கேட்கும்போது ஆபிரகாம் ஏஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆம்பளை குரல்ல பேசியிருப்பாங்க. அந்த ஆம்பளை குரல் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் கிடையாது, ஹீரோயினுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ தான் பேசியிருக்கிறாரு. அன்னைக்கே வந்துட்டு நம்ம மார்க்கஸ் முடிவு பண்ணிட்டாரு, அப்போ பேய் வந்துட்டு நம்ம பொண்ணோட உடம்புல இல்ல இவனோட உடம்புல தான் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது அவருக்கு சில குழப்பங்கள் இருந்திருக்கு. அதனால அன்னைக்கு அந்த பொண்ணோட நெத்தியில வச்சு அவளை மயக்கம் புடக்க வச்சு அதுக்கப்புறம் கூட்டு வந்திருக்காரு. அதனாலதான் நம்ம மார்க்கஸ் என்ன பண்ணிருக்காருன்னா, நீ போகும்போது உன்னோட ஆபீஸ்க்கெல்லாம் கூட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஆபீஸ்க்கு போயிருக்காரு, நம்ம ஹீரோவோட ஆபீஸ்க்கு. ஏன்னா அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃபா இருக்கக்கூடிய ஒரு இடம். சின்ன தப்பு நடந்தாலும் ஒட்டுமொத்த சிட்டியே பிளாஸ்ட் ஆயிடும் இல்லையா. இதை எல்லாத்தையுமே அந்த ஆவி நோட் பண்ணிருக்கு. அதனாலதான் இந்த ஆத்மா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிருக்கு. அந்த ஐடி கார்டு கூட ஜூம் பண்ணாங்க இல்லையா, அதுக்கான காரணம் எல்லாமே இந்த ஆவி தான். அதுதான் வந்துட்டு பாத்துருக்கு. தன்னோட இந்த சிட்டியவே அழிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு நம்ம ஹீரோ தான் ஒரே வழி. அவரோட அந்த நியூக்ளியேட்டர் இருக்கு இல்லையா, அதை பிளாஸ்ட் பண்ணிட்டா வேலையை முடிஞ்சு போச்சு இல்லையா. தன்னோட பழியை தீர்த்துக்கணும். எதுக்காகனா அந்த ஆவி ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து தானே அந்த பையனை அடிச்சு கொன்னாங்க, இந்த நிலைமைக்கு ஆளாச்சு. சோ அதை பழித்திக்கிறத இந்த ஊரே அழிக்கணுங்கிறதா நோக்கம். அதுவும் இல்லாம தன்னோட அப்பாக்கார் மார்க்கஸோட அப்பா சொல்லியிருப்பாரு, மனநல பாதிக்கப்பட்டவங்களால மட்டும்தான் அந்த ஆவி அட்டாக் பண்ண முடியும். அப்படி பார்த்தா நம்ம ஹீரோக்கு எப்படி இதெல்லாம் நடந்துச்சு சொல்லி மார்க்கஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோட மாமா இருக்கார்ல ஃபாதர், அவர்கிட்ட கேட்கும்போது ஒரு சின்ன விபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோட அப்பா அம்மா இறந்து போயிருப்பாங்க. அதுல இருந்து அவன் மனநல பாதிக்கப்பட்டவன் தான். ஆனா கொஞ்ச நாளாக தான் அவருக்கு வந்து பழைய மாதிரி நினைவுகள்லாம் வந்து சரியாயிருக்கு. அப்படின்னா நம்ம ஹீரோவும் மென்டலி கொஞ்சம் அன்பிட்டா தான் இருந்திருக்காரு. அதனாலதான் அந்த பேய் வந்துட்டு இவரோட உடம்புல ஏறி இருந்திருக்கு. அந்த அது எப்படி ஏறி இருக்குன்னா, அன்னைக்கு நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டே போயிருப்பாரு அந்த நாயோட தலையை எடுத்துட்டு போகும்போது அப்படி அந்த பேய்க்கு தேவை இந்த ஊரையை அழிக்கணும், அதுக்கான பவர் நம்ம ஹீரோ கையில தானே இருக்கு. அதை பயன்படுத்தி தான் ஹீரோவோட உடம்புக்குள்ள இந்த பேய் புகுந்திருக்கு. சோ இது எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோயின் கிட்ட போயிட்டு நம்ம மார்க்கஸ் எல்லாம் பேசியிருக்காங்க. பேசிட்டு இந்த மாதிரி உன் ஹஸ்பண்டோட உடம்புக்குள்ள தான் அந்த மாதிரி ஆவி இருக்கு, அதனால நாங்க சொல்றதெல்லாம் செய்யுன்னு சொல்லிட்டு அப்பப்ப பேய் பிடிச்ச மாதிரி நடிச்சிருக்காங்க நம்ம ஹீரோயின். இப்ப கட்டி போட்டிருக்காங்க இல்லையா, அவனுக்கு பிடிச்ச பொருள் எல்லாத்தையும் அந்த பாக்ஸுக்குள்ள போடுங்கன்னு சொன்னோன்னே அந்த பாக்ஸ் ஒரு பக்கம் ஓபன் பண்றாங்க. ஹீரோயின் அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ண அந்த மோதிரம், நம்ம மாமா கிட்ட இருந்த பழைய போட்டோஸ், இப்படி நம்ம ஹீரோக்கு சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் அந்த பாக்ஸ்க்குள்ள போட அவருக்கு இருக்க வெறிகள் அதிகமாக அவர் உடம்புக்குள்ள இருக்க அந்த ஆத்மாவும் வெளியே வர ஆரம்பிக்குது. நான் தாண்டா ஆபிரகாம் ஏஸ்ரா, உங்களை எல்லாத்தையும் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி துடிக்குது. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் ஓதிக்கிட்டே இருக்காங்க. மந்திரம் பண்றதுக்காக போலீஸ்காரு அவரோட சப்போர்ட்டுக்கு ஃபாரின்ல இருந்து சுத்தி பார்க்கறதா வந்த ஒட்டுமொத்த யூதர்களோட லிஸ்டை எடுத்து ஒரு 10 பேத்தங்க கூட்டு வந்து மந்திரங்கள் ஓத ஆரம்பிக்கிறாங்க. யூதர்களோட சடங்கு படி இங்க மந்திரங்கள் ஓத அவர் உடம்புல இருக்க எல்லா ஆத்மாவும் வெளியே வர இருக்க அவருக்கு பவர் ஏற அவர் கையை காலெல்லாம் பிச்சுக்கிட்டு வந்து பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு நம்ம மார்க்கஸ். கழுத்தை பிடிச்சி நெரிக்கும் போதும் இன்னொரு பக்கத்துல அவரோட தலையில கை வச்ச அடுத்த செகண்ட் ஹீரோ பறந்து போய் விழுகிறாரு. விழுந்ததுக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடுச்சுன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் போயிட்டு ரஞ்சன் கூப்பிட அடுத்த செகண்ட் அவ கழுத்தை பிடிச்சி அப்படியே தூக்கி நிறுத்துவாரு. அவருக்குள்ள இருக்கிற அந்த வெறியும் அந்த ஆன்மாவும் இப்ப வெளியே வந்து கொலை பண்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்க. என்னதான் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போன அந்த ஆபிரகாம் ஏஸ்ரா இருக்கார் இல்லையா, அவர் அந்த பொண்ணை
பொண்ணு ரோஷியை உண்மையா தான் லவ் பண்ணாரு. அவ கன்சீவா இருக்கான்னு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நம்ம ஹீரோயினோட வழுத்தை பார்க்கும்போது அவளும் கன்சீவா இருக்கா இல்லையா, இது அவளோட காதல் வந்து தடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பேயா இருந்தாலும் மனசு இருக்கு இல்லையா, அதையே தாண்டி காதல் இருக்கு இல்லையா, அந்த காதல் அவனை தடுக்க ஆரம்பிச்சு ஹீரோயினை கீழே விட்டும் ஒரு மாதிரி கத்த ஆரம்பிக்க, அடுத்த நிமிஷம் நம்ம மார்க்கஸ் ஒரு மாதிரி ஊதர சத்தம் கேட்க, அந்த சத்தத்துக்கே அந்த உடம்புல இருந்த ஆவி திரும்ப அந்த பெட்டிக்குள்ள வருது. அந்த ஆத்மா அந்த பெட்டிக்குள்ள போன அடுத்த செகண்ட் இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோ மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. அந்த பெட்டி எடுத்துட்டு போறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்கு. உடனே இவங்க அந்த பெட்டி எடுத்துட்டு போறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் போயிட்டு நம்ம ஹீரோவை எழுப்ப ஹீரோக்கு கண்முழிப்பு வருது. உடனே அந்த பெட்டி எடுத்துட்டு போயிட்டு அதே கடலுக்கிட்ட போட்டாங்க. இப்ப அந்த பெட்டி உள்ள போக நம்ம ஹீரோக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பையன் பிறந்திருக்கிறான். இந்த விஷயத்தை நம்ம மார்க்கஸ்ட ஹீரோ போன் பண்ணி சொல்ல, ஆல்மோஸ்ட் எனக்கு எப்பவே தெரியும் உனக்கு பையன் தான் பிறக்க போறான்னு, கங்க்ராச்சுலேஷன், உன்னை பாக்குறதுக்காக நான் சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. இப்ப பேய் அவங்களோட ஆத்மா எல்லாமே சாந்தி அடைஞ்சிருச்சு இல்லையா. இன்னொரு பக்கத்துல ஒரு 5 மாசத்துக்கு அப்புறம் மும்பையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பசங்க வந்துட்டு ஜாலியா பீச் ஓரமா நின்று பேசிட்டு இருக்கும்போது ஒரு பெட்டி வந்துட்டு அலமோதிட்டு வருது. அதே பாக்ஸ், அந்த டெபுக் பாக்ஸ் இப்ப திரும்ப ஒருத்தவங்க கையில கிடைச்சிருக்கு. இந்த பெட்டி இவனுக்கு 2 பேரும் எடுத்துட்டு போறானுங்க. இன்னும் என்னென்னலாம் விளைவுகள் சந்திக்க போறாங்கன்னு சொல்லிட்டு பார்ட் 2ல வெறித்தனமா முடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை அப்படியே முடியுது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.